ரஜினிய வந்து என்னுடைய தலைவர், என்னுடைய குரு. எனக்கு அவரு தான் வாத்தியாரு. அவர் வழியில தான் நான் வந்து வரேன். அப்படியெல்லாம் சொன்னவர் தான் விஜய். ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இப்ப இந்த லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆச்சு லியோ, அந்த படம் வரைக்கும் வந்து ரஜினியோட ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளோ வச்சிருப்பாரு, அவருடைய படங்கள்ல. ஆனா ரஜினி படத்தோட மோதக்கூடாதுன்னு நெனச்சாரு அவரு. இல்ல. பாபான்ற ஒரு படம் சரியா போலன்னு உடனே, அதோட ரஜினிகாந்தோட லைஃபே முடிஞ்சு போச்சுடா. அவரோட கேரியர் அவ்வளவுதான் க்ளோஸ். அப்படின்னு நம்புனவங்கள்ல நம்ம விஜயும் ஒருத்தர் தான். அந்த நம்பிக்கையினுடைய விளைவு தான் அடுத்து வந்து சந்திரமுகி படத்தை பண்ணி அவரு 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு சந்திரமுகி படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்தோட கிளாஸ் விட்டவர் யாரு? இதே விஜய் தான். அந்த ப்ரொடியூசர் தயங்கின போது கூட, இல்ல இல்ல பரவாயில்ல, என் படம் வந்து இந்த தேதியில தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆகுது, அது கூட சேர்த்து தான் இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. அவங்க அப்பா வந்து வெளிப்படையா மேடையில சொன்னாரு, "ஏ இனி வந்து இனி வந்து விஜயோட காலம் தான், அதை வந்து இந்த படம் சொல்ல போகுது, சச்சின் வந்து அதை நிரூபிக்கும்" அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ் விட்டாங்க. இது என்னோட குருநாதர் படம், அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன், அவரை பார்த்தா சினிமாவில் வந்தேன், அவருடைய வசனங்களை பேசி தான் நான் நடித்தேன், அதனால வந்து அவர் கூட நான் மோத மாட்டேன் அப்படியா சொன்னார் விஜய்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.